பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். மகனே மகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிற காரியம் என்னன்னா, நீ மனுஷங்களை நம்பாதப்பா, மனுஷங்கள்லாம் உங்களை ஏமாத்திடுவாங்க, நீ என்ன மட்டும் நம்புன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாருங்க. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நிறைய மனுஷங்களை நம்பி போயிருப்போம். அந்த ஃப்ரெண்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுவான், இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க எனக்கு பணம் கொடுப்பாங்க, என் பிஸ்னஸ் பார்ட்னர் என்னை எப்பவுமே கைவிட மாட்டார், என்னை நம்பிக்கை துரோகம்லாம் எனக்கு அவர் கொடுக்க மாட்டார் சொல்லி நிறைய மனுஷங்களை நீங்கள் நம்பி போயிருப்பீங்க. அவங்க உங்களை ஏமாத்திருப்பாங்க தானே. இன்றைக்கி ஏசப்பா சொல்கிறாரு, நீ நிறைய மனுஷனை நான் நம்பி ஏமாந்து போயிருக்க மகனே மகளே, நீ கவலைப்படாத, நீ இந்த ஒரு தடவை நீ என்ன நம்பு, உன் வாழ்க்கையை நான் மாற்றுறேன், நீ எந்த நிலைமை நீ விழுந்தியோ, எந்த நிலைமை நீ கஷ்டப்பட்டு அவமானப்பட்டியோ, அதே இடத்துல நான் உன்னை உயர்த்த போகிறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்கிறாரு. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. ஏசப்பாவால் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆண்டவரால் நிச்சயமாக முடியுங்க. நீங்கள் மனுஷங்களை நம்புறதை காட்டிலும் ஏசப்பா மேலே விசுவாசமாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்கிறாரு. பேதுரு பார்த்தீங்கன்னா ஏசப்பாவை மறுதளிச்சாரு, ஆனால் மறுபடியும் பேதுரு ஏசப்பா கிட்ட வந்தார், ஏசப்பா அன்போடு அணைச்சி கொண்டாரு. அதே போல தாங்க இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் கூட ஏசப்பா விட்டு நம்ம ரொம்ப தூரத்தில் போயிருக்கலாம், இல்லை ஏசப்பா மேலே நம்பிக்கை இழந்த நிலைமையில் இருக்கலாம். இன்றைக்கி மறுபடியும் நீங்கள் ஏசப்பா கிட்ட வரும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நிலைமையும் மாறப்போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு. அவர் உங்களை நேசிக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல் இருக்கிற வசனத்தை நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.